ஹாய் காய்ஸ், என்னது இது பார்க்குறீங்களா? இது டார்க் சாக்லேட்டில் மூஸ் குக் வித் கோமலியில் இது வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் பாதி சாப்பிட்டாங்க, வாங்கி வச்ச மூஸுக்குன்னு வாங்கிச்சேன், பசங்களாம் சாப்பிட்டாங்க. இது 277 கிராம் இருக்குது. எடை போட்டுக்கணும். நாம் எடை போட்டுக்கணும். இந்த மாதிரி துருவாக அரிஞ்சிக்கலாம். ஃப்ரீசரில் இருந்ததால் ரொம்ப கெட்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வெளிச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதை ஒரு மாதிரி ஒரு பவுலில் போட்டு நாம் வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி 120 ml எடுத்துருக்கேன் நான். 120 இல்லை, 200 ml எடுத்துருக்கேன் நான். தண்ணி நிறைய ஆகாத பார்த்துக்கோங்க. அளந்துக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம அளந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 125 எடுத்துக்கலாம். 125 ஒரு வாட்டி, 120 ஒரு வாட்டி எடுத்துக்கினேன். 220 ஆகுது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினேன் நான். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அதில் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சும்மா ஒரு ஜாலி கோசம் பண்ணது தான். இந்த டார்க் சாக்லேட் இந்த மூஸை டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம். இல்லாட்டி கேக் மேலே பேக்கிங்காக ஒரு மேலே போடலாம். நம்ம நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கலாம். ஐஸ் க்யூப் எடுத்துக்கினா ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப் எடுத்துட்டு அதுக்கு அந்த பவுலில் மேலே வச்சு நம்ம கலந்துகிட்டே இருந்தாக்கா கெட்டியாகும். கொஞ்ச நேரம் கலந்துகிட்டே இருக்கலாம். கலந்துகிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் திக்னஸ் ஆகும். திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நாம் திக்னஸ் ஆகுது பாருங்கள். திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி மூஸ் ரெடி ஆகிடும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள்.